காஞ்சி சமையல் டுடே என்ன பார்க்க போனால் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பருப்பு பாதி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதிலே 2 தக்காளி, 2 வெங்காயம், 5 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய், பாதி எலுமிச்சை அளவுக்கு பார்த்திங்கன்னா புளி சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா சுண்டைக்காவை நசுக்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு விசில் விடுங்க. இல்லையா பாத்திரத்தில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 5 இல்லை 7 நிமிஷம் வேக வச்சு சிம்மில் வச்சு வேக வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் சட்டியில் போட்டு கடைஞ்சிட்டா தாளித்து இறக்கிட்டா சுண்டைக்காய் கடைஞ்சல் ரெடி ஆகிடும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். அதுக்கேற்ற போல இருக்கும். நிறைய பேருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ப்ளட் சர்க்குலேஷன் எனக்குமே கூட பார்த்திங்கன்னா ப்ளட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருக்கிறவங்களாம் வாரத்தில் ஒரு முறை இந்த சுண்டைக்காய் எடுத்துக்கிட்டே வர்றப்போ பார்த்திங்கன்னா ப்ளட்டோட லெவல் அதிகரிக்கும். இந்த ப்ளட் லெவல் குறையிறதுனால நிறைய பிரச்சனை, முடி கொட்டுறது பிரச்சனை, இது போல் நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அதெல்லாமே கூட இது சரியாகி வரும். இந்த சுண்டைக்காய் அவ்வளோ சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடாது. டேஸ்ட் ஆல்சோ சூப்பராக இருக்கும். நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் சுண்டைக்காய் எடுத்துங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபைனலாக பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் கடைச்சல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ரெசிபினா சுண்டைக்காய்ன்னு சொல்லுவேன். பை பை.